ஆனால் இத்தனை நாள் ரெட் அலர்ட்னு போட்டதுக்கு இன்னைக்கு மாட்டி விட்டுருக்கேன். இந்த காட்டுக்குள்ளே தான் ஆள் வந்து இப்போ இருக்காரு. இதில் தான் நம்ம வீடு. நண்டு எப்படி போகுது? ஹாய் மக்களே, நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க. ஒரு காலையில் ஒரு 11 மணிலேருந்து ஆரம்பித்த மழை, செம்ம மழை. நேற்றுக்கெல்லாம் நல்ல வெயில், ஆனால் இன்றைக்கி அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. வீட்டில் 1-2 சாதனங்கள் இல்லையா, சரி அதை போய் கம்பெனி கடையில் வாங்கிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கடைக்கு போகலைங்க, இந்த வாரமே கடைக்கு போகல. ஏன்னா டூரிஸ்ட் அலோவ் பண்ண மாட்டாங்களா, மழை வேறு கூடுதலாக இருக்கா. போனாலும் அங்கே சும்மா தான் இருக்கணும். நம்ம பனையாத்துல பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுதுன்னு. எப்படி போகுது பார்த்தீங்களா தண்ணி. இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்ருக்காங்க தண்ணி போகிறதுக்காக. இதுக்குள்ளே நிறைய நீர்க்கோழி இருக்கும். படைப்பா எங்கே தெரியுமா இருக்குது, இப்போ நான் போகிறேன்ல காமிக்க, அந்த லெக்கில் தான் நிற்கிது. சிலப்போ நைட்டு இந்த பாதையாக ஏறி வரலாம், நம்ம வீட்டு பக்கம்லாம் வரலாம், வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு தெரில, பார்ப்போம். நல்ல மழை, ஆனால் இத்தனை நாள் ரெட் அலர்ட்னு போட்டதுக்கு இன்றைக்கி தான் ரெட் அலர்ட் மாதிரி எங்களுக்கு தோணுது. கூட கொடை கம்பில் மாட்டி விட்டுருக்கேன். யானை வந்து அந்த நம்ம கம்பெனி கடைக்கு மேலே அந்த ரோட்டில் தான் நிற்கிதுன்னு அப்போ தான் சொன்னாங்க. காலையில் 5-6 மணிக்கெல்லாம் வெயிட்டிங் ஷெட்டை தாண்டி ஆளுங்க என்ட்ரி கொடுத்துருச்சான். பின்ன இன்னும் ஒரு 4 யானையும் இந்த சைடில் தான் நிற்கிதாமா. இன்றைக்கி கொஞ்சம் கூடுதல் மழை மாதிரி தாங்க தெரியுது. இந்த இடமும் நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க. க்ளீன் தண்ணி போகுது பார்த்தீங்களா. இதெல்லாம் கொலையாக இருக்கும், இதெல்லாம் மழை தண்ணி தான். இது வசம்பு செடி, வேரில் இருக்கும் வசம்பு, பயங்கர மனமாக இருக்கும் அந்த செடிக்கிட்ட போனாலே. சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், மாவெல்லாம் ஆட்டிட்டேன். காலையில் இட்லி சுடுறதுக்காக அரிசியெல்லாம் ஊற போட்டிருந்தேன். எல்லாம் ஆட்டி எடுத்து வச்சுட்டு சோறு பொங்கி ரசம் வச்சு உருளைக்கிழங்கு பொரித்து காலையில் வச்ச கத்திரிக்காய் தொக்கு வேறு இருக்குது. இப்போ படைப்பா எங்கே தெரியுமா இருக்குது, அங்கே இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே தான் ஆள் வந்து இப்போ இருக்கார். சில நேரம் அந்த பவுண்டர்கிட்டலாம் நிற்கும், நம்ம இங்கே ரோட்டில் நின்னே பார்க்கலாம். நம்ம வீடு சர்ச்சு தெரியுதா, இதில் தான் நம்ம வீடு. பகல்லெல்லாம் ரோட்டுக்கு வராது, வந்தாலும் வந்தது தான், ஒன்றும் செய்ய முடியாது. அத்தியாவசிய பொருட்கள் வேணும்னா இங்கே தான் வருவோம். மழையை பார்த்தீங்களா, இந்த வழியாக போனால் ஹாஸ்பிட்டல், கம்பெனி ஹாஸ்பிட்டல் போகிற பாதை இது. சாதனம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். படைப்பா வரதா இருந்தால் இந்த பாதையை வந்து இந்த ரோட்டே வந்து ஆள் இந்த ரோட்டில் தாங்க வரும். யானை வந்து அதோட உருவம் தான் பெருசாக இருக்கும், ஆனால் அது சின்ன இடுக்கில் கூட அதோட உடம்ப சுருக்கி ஈஸியாக வந்துருமா. இந்த ரோட்லலாம் அழகாக வந்துடும் பாருங்கள். இதிலெல்லாம் ஏறும், இந்த இதெல்லாம் அவருடைய பாதங்கள் தான்.
அட்டைக்கு பயந்து தான் ஷூ போட்டு வர்றது. ஆனால் சில நேரம் ஷூலே அட்டை ஏறிடும், ஒன்றும் செய்ய முடியாது. எப்படியும் விடிய விடிய மழையாக தான் இருக்கும். இப்படி பெய்கிற மழையெல்லாம் அப்படி தான் இருக்கும். நேற்றுக்கெல்லாம் மழையே கிடையாது, நல்ல வெயில். காலையில் குறப்பாக இருந்துச்சு, ஆனால் அடுத்து வெயில் வந்துடுச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படியே ஆப்போசிட் பாருங்கள். இந்த மழையை எதிர்பார்க்கவே இல்லை, செம்ம மழை. வரேன் நண்டு எப்படி போகுது பாருங்க. எங்கே போகுதுன்னு தெரியலையே. ஆள் வந்து இங்கேருந்து இப்படி கிராஸ் ஆகி வந்துட்டு இருந்தார். வந்துட்டேன், பண்ணையாத்துக்கிட்டே வந்துட்டேன். போயிட்டு சூடாக ஒரு டீ போட்டு குடிக்கணும். என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, மிக்சர் பாக்கெட்டு ஒரு 1/2 கிலோ, அப்புறம் பார்லேஜி பிஸ்கெட் 1, பால் பாக்கெட்டு 2 பாக்கெட் வாங்கிட்டேங்க. சரி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சின்ன டப்பா நெய் டப்பா ஒன்று வாங்கினேன். வெந்தயம் வாங்கினேன். வெந்தயம் வந்து தீந்து போச்சா, வெந்தயம், தேங்காய், அப்புறம் எண்ணெய் 1 லிட்டரு எண்ணெய் வாங்கினேன். பச்சை மிளகா சுத்தமாக நம்ம வீட்டில் கிடையாது, அதனால 100 பச்சை மிளகாவும் வாங்கினாங்க. இவ்வளோ சாதனங்கள் வாங்குறதுக்கு தான் கடைக்கு போனேன். மீதி எல்லாமே வீட்டில் இருக்குது. ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.